வணக்கம் நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு எதை காண்பிக்கப் போகின்றேன் என்றால், தொடர்மாடி வீடுகளில் இருப்பவர்களுக்கு கழிவுப் பொருட்களை வைத்து பூந்தொட்டி செய்வது எப்படி என்றதை தான் காட்டப் போகின்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் பூந்தொட்டி செய்வதற்கு வீட்டில் கழிவு போத்திலான ஒரு பெரிய போத்தில் ஒன்று, தேவையான சாமான்கள், நெருப்பட்டி, ஊசி, கத்தி, கத்திரிக்கோள், மண், அதில் தான் தேவை. ஸோ இந்த ஃபஸ்ட்டாக நான் இந்த போத்தில் மேல் துண்டு தனியாக, மேலிருந்து ஒரு அடி துண்டு தனியாக வெட்டி தனியாக எடுக்கிறேன். இந்த கத்தியை வச்சு நட்டு தனியாக பிரித்து எடுக்கிறேன். அதற்கு பிறகு என்னென்னு சொன்னால், மெழுகுத்திரியை கொளுத்தி அந்த ஊசின்னு சொன்னேன் தானே, அந்த ஊசியை நாங்கள் ஹீட் பண்ணி, இப்படி மெதுவாக ஹீட் பண்ணி இந்த போத்தில் மூடியில் ஓட்டையை போடுறது. ஏன் ஓட்டை போடுறது நான் பிறகு சொல்கிறேன். இப்போ நான் வேண்டிய அளவு ஓட்டை போட்டு தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் ஓட்டை போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், கத்தியை சூடாக்கிட்டு ஒரு தேவையான அளவுக்கு, அதாவது அடிமட்டத்தில் இல்லாமல் நடுப்பகுதியில் வேண்டிய அளவு ஒரு துவாரம் போடுறேன். அந்த துவாரம் எப்படியும் இருக்கலாம், உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வட்டமாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், மைங்கோனியன் இருக்கலாம், பலா அரவட்டம், சந்திரன், சூரியன், ஏதோ ஒரு டிசைனை நீங்கள் வெட்டி எடுக்கிறீங்க. நான் வெட்டும்போது நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம், அடிமட்டத்துலேருந்து ஒரு 2 அடி 1 அடிக்கு மேலே தான் அந்த துவாரம் போடணும். இதெல்லாம் இப்போ செய்கிற இன்னும் ஓட்ட போகிறேன்னு பார்த்தா, தண்ணி வெளியேறதுக்கு, ஊற்றின தண்ணி வெளியேறதுக்கு தான் அடிப்பக்கத்தில் நான் ஓட்ட போடுறேன். ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் தண்ணி தேங்காமல் வெளியே போகும். அந்த ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னால், போத்தில் பின்பக்கம் போகும். அந்த திக்னஸ் எப்பயும் பயங்கர தடிப்பாக இருக்கும். தடிப்பாக இருக்கிறதால எங்களுக்கு கஷ்டம். ஸோ நான் துவாரம் போட்டு இப்படி தான் அந்த துவாரம் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆக பெருசாக போட வேணாம், இந்த மண் வெளியே வந்துடும். இந்த அளவு காணும். துவாரம் போட்ட பிறகு இப்படி தான் அந்த போத்தில் இருக்கும். போத்தில் பூந்தொட்டி, இப்போ பூந்தொட்டியை மாற்றிட்டேன் தானே, இதுதான் பூந்தொட்டின்னு அமைப்பு. ஃபஸ்ட்டு இதுக்கு பிரச்சனை அந்த மண் அந்த போடுறேன். அந்த மண் எந்த அளவுக்கு போடுறேன்ட்டு வீடியோ பார்க்க விளங்கும். நான் ஃபஸ்ட்டு அந்த மண், அந்த நல்ல ஒரு பகமான மண்ணை நான் போடுறேன். போட்டு முடித்த பிறகு பாருங்கள், அந்த மட்டம் அதுக்குள்ளே அந்த மூடியை, ஓட்ட போட்ட மூடி இருக்கு தானே, அதை அந்த வெட்டின மேல் பகுதியில் அடைச்சிட்டு மண்ணை சமப்படுத்துகிறேன். இதுதான் அந்த பூந்தொட்டி. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த துவாரம் போட்ட மூடி எடுத்தேன், மேல் பகுதி வெட்டி எடுத்துருந்தானே, அதை எப்படி வைக்க போகிறது உங்களுக்கு முதல் வழியில் பார்த்துருப்பீங்க. முதல் வாங்கினதே திரும்ப சொல்கிறேன். இது மண் அளவு துவாரத்துக்குள்ளே இருக்குது. இந்த மூடி எடுத்து தலகுல வைக்கணும். ஏன் நான் தலகுல வைக்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு தண்ணி ஊற்றுறது ஈஸியாக இருக்கும். இந்த சாடிக்குள்ளே தண்ணி ஊற்றுறது ஈஸியாக இருக்கும். ஏன் இப்படி டிசைன்னு சொன்னால், நீங்கள் எங்கேயாவது சுவரில் கட்டி விடலாம், தொங்க விடலாம். ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். என்ன சொன்னால், தண்ணி விடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கஷ்டப்பட்டு தண்ணி விட தேவையில்லை. தொங்க விடும் வடிவாக இருக்குது. பெயிண்ட் எல்லாம் பண்ணி இது செய்யும்போது உங்களுக்கு வடிவான இதாக இருக்குது. மேலே தண்ணி விடும்போது தண்ணி பாருங்கள் மெதுவாக இறங்குது. அப்போ ஸ்பீட்டாக வராது. அப்போ மண் செஞ்சு வேருக்கு பாதிப்பு வராது. அந்த மெல்லிஸாக போடும். வேண்டாம் நீங்கள் கல்லை போட்டு இன்னும் குறைவாக தான் தண்ணின்ற ஸ்பீட் குறைவாக வரும். தண்ணி குறைஞ்சி கொண்டு வருது பாருங்கள். தண்ணி விட அந்த ஓட்ட துவாரத்தால் அப்படியே கீழே வருது. சின்ன செடி ஒன்று வச்சுருக்கேன், ஒரு வீடியோ காட்டுறது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த செடி தான் இது. மெதுவாக தண்ணி விடுங்க. தண்ணி மெதுவாக ஸ்பீட்டாக விடலாம். நீங்கள் கண்ணாடி கல்லுகள் மண்ணுகள் மேலே நீங்கள் போட்டு அடிக்கும்போது டொட் டொட் டொட்டாக தான் வரும். ஸோ இது ஈஸியான முறை தான். உங்களுக்கு இதை மாதிரி நிறைய இருக்குது. நான் இது இப்படி தான் செய்யணும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சில பேர் செஞ்சுருப்பீங்க. ஸோ இது தான் ஃபைனல் அவுட். இப்படி நான் வழியால் வைக்கும்போது வடிவாக இருக்கும். இதை நீங்கள் பெயிண்ட்